சுமார் தான். இல்லை ஒன்றுமே இல்லை, பிளாட்டே இல்லை, வெறும் ஆக்ஷன்ஸாக இருக்குது. ரஹ்மான் மியூசிக் மட்டும் தான் படத்தில், தனுஷ் யாருமே தெரியல, ரஹ்மான் மட்டும் தான் படத்தில் தெரிகிறார். அவர் மட்டும்தான் இருக்கார் படத்தில், வேறு யாரும் இல்லை. ப்ரோ கனெக்ட் ஆகல ப்ரோ, எனக்கு அது எக்ஸ்பெக்ட் பண்ணவுக்கு இல்லை. ஏ சர்டிஃபிகேட் வயலன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தோம், ஆனால் அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. அது ஃபுல்லாக ரிவென்ஸ் ஸ்டோரி தான், அது நார்மல் ரிவென்ஸ் ஸ்டோரி தான். அது முன்னாடி ட்ரெய்லரில் பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயே எப்படின்னா ரொம்ப ரிவீல் பண்ணாமல் தான் இருந்தாங்க. படத்துலையும் அதே மாதிரி தான், எதுவுமே சொல்லிடுற அளவுக்குலாம் இல்லை. அது சும்மா போகுது. எஸ்ஜே சூர்யா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஏதோ கேரக்டர் மாதிரி வருது, ஆனால் மாநாடு மார்க் ஆண்டனி அந்த அளவுக்குலாம் இல்லை. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. அது இப்போ நிறைய பேர் அனிருத்லாம் வந்துட்டார் மேலே போயிட்டான்னு சொல்கிறாங்க. அனிருத்லாம் கிடையாது, இந்தியன் டோலே பார்த்துட்டீங்க. ரமன் தான் ப்ரோ எப்போவுமே சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ப்ரோ துஷாரா, அப்புறம் அந்த சூரிய ரிப்போர்ட்டரில் வந்திருந்தாங்களே அந்த லேடி கேரக்டர், அவங்க எல்லாமே சூப்பராக, லேடி கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அது தனுஷும் அது மாதிரி காமன் செட்டிலாக பண்ணார். காளிதாஸ் அப்புறம் சந்தீப் கிஷன் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை ப்ரோ. ப்ரோ பாசிட்டிவ் என்னன்னா பிஜிஎம் நியூ பாசிட்டிவ் என்னன்னா என்ன சொல்கிறது, தனுஷ் வந்து ரொம்ப அந்த மாஸ் காட்டின்னு அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் செட்டிலாக பண்ணியிருந்தாரு. நெகட்டிவ் என்னன்னா ஸ்டோரி இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது, ஸ்லோ அண்ட் செட்டிலாக சூப்பராக பண்ணியிருந்தார் தனுஷ். ஆனால் டேரக்ஷன் எனக்கு சொல்கிறது என்ன சொல்கிறது, மற்றபடி படம்னு பார்த்தா ஓவராலாக பார்த்தா ஓகே 25 தான், 25% தான். தனுஷ் தான் ஓகேவா நடிச்சிருக்காரு. ப்ரோ வயலன்ஸ் தான் ப்ரோ, வயலன்ஸ் தான் ஃபுல்லாகவே காட்டியிருக்கான். அதுக்கு மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை படம். செல்வராகவனும் பண்ணியிருந்தார் ப்ரோ, அது மாதிரி ஸ்லோ அண்ட் சட்டில் கேரக்டர் தான் வரும். அது எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ படத்தில். ஆனால் அது நார்மலாக படம், அது என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வேணால் போய் பாருங்கள், அவ்வளோதான். நான் வட சென்னை அது மாதிரிலாம் எதிர்பார்த்துருக்கு போனேன், அசுரன் அது மாதிரிலாம் இருக்குன்னு போனேன். ஸ்டார்டிங் ஒரு மாதிரி போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே இன்டர்வல் நாடா இது ஒன்றுமே இல்லை படத்தில். இது வரைக்கும் இன்டர்வல் நாடா இது கதைன்னாச்சு, கிளைமேக்ஸ் அவ்வளோதான், நல்லா இல்லை ப்ரோ. இன்டர்வல் பேங்க் நல்லா இருந்தது, ஏன்னா எல்லா படத்துலையும் இப்போ இன்டர்வல் பேங்க்ல அதுதான் பகவதி படம் மாதிரி அவ்வளோதான் ப்ரோ. கேங் லீடர் படம், கொலை வன்முறை அப்படி தான் இருக்குது படம். தனுத்துக்கு ஜோடி இல்லை இந்த படத்தில், ஜோடியே இல்லை. அவருக்கு குடும்பத்துக்காக பாடுபடுறாரு, ஆனால் கடைசியில் அவங்க தம்பிமார்களே அவருக்கு ஆப்போசிட்டாக வாழ்ந்துருவே அவருக்கு ஒரு மாதிரி மனம் நொந்து போயிடுறாரு. அதாவது நார்த் மெட்ராஸ் படமே தான் இது, லேடிஸ் பார்க்க மாட்டோம். கொலை நிறைய இருக்குது, கொலை ரத்தம் தான் படத்தில் ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி படம் தான் வருது, என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம். சூர்யாலாம் எங்கேயோ போயிட்டா சார், அவரை மீட் பண்ண யாருமே இல்லை. பிரகாஷ் ராஜும் நல்லா பண்ணுறாரு, இல்லை பிரகாஷ் ராஜ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. பாட்டு ரொம்ப ஜோராக இருக்குது. ரகுமான் கஷ்டப்பட்டுருக்கார், தனுஷும் கஷ்டப்பட்டுருக்காரு, டைரக்டரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை சூப்பராக கொண்டு வந்தார். வேற லெவல் சார், எல்லா பாட்டும் இட்டு சார். ஃபைட்டிங் ரொம்ப சார், ஃபைட்டிங் அவரெல்லாம் இருக்கே. நம்ம யங் ஷாப்லாம் பார்ப்பாங்க, வயசானவங்க குழந்தைகள்லாம் பார்க்க முடியாது. கொலான்னு இருக்குது படத்தில். ராயன் எப்படி சொல்லிட்டுனா, இது பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டைன் பண்ணான். இந்த பற்றி ஏன் ஏசடி கொடுத்தான்னு தெரில. அவன் ஏசடி கொடுத்தாலும் சரி, நம்ம திருப்பி கொடுத்து படத்தை தயாரித்தவங்க வந்து யூஏவாக கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா குடும்பம் வந்து பார்க்கலாம். என் படத்தில் வந்து கெட்ட வார்த்தை வந்து ஒரு 7 வார்த்தை தான் வருது, அது ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை மட்டும் வருது, அந்த கெட்ட வார்த்தை. மற்றபடி சொல்ல வடச்சில் நேரம் அப்படி அவளை கெட்ட வார்த்தை இல்லை. அந்த ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு பெட்ரூம் சீனும் கிச்சிங் சீனும் ஒன்றுமே இல்லை. ஏன் தான் இந்த படத்துக்கு வந்து சென்சார் பண்ணி ஏசடி கொடுத்தான்னு தெரில. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த கருன்னு படம் பார்த்தீங்களா, சூரிய ஸ்டாண்டுக்கு அந்த படம் வந்து செட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் தனுஷ்கிட்ட வந்து அவர் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டார். அசுரன், ஆடுகளம், படைசனி இதோட நல்லா பக்கா பண்ணால ரொம்ப எதிர்பார்த்த ஒரு டிசப்பாயிண்ட் தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி கேப்டன் நல்லா கூட அது எப்படி எவன் வந்தாலும் வெட்டுற மோடு தான் இருக்கும் தனுஷ். அந்த படமே எனக்கு பிடிச்சி. ஏன்னா அந்த படம் வந்து அந்த சுதந்திர இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்தப்போ 1920 வந்து இருக்கும்போது அந்த ஆர்ட் டைரக்ஷனு, அந்த ட்ரோன் கேமரா வச்சு அந்த டெக்னிக்கலாக அந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு அந்த படம் சிவராஜ்குமார் சாரோட அந்த கேமியோ பர்ஃபார்மன்ஸ், கிளைமேக்ஸில் வந்து அவர் உதிரில் வந்து போகிற எல்லாம் சாடி போயிடும். அந்த சீனை எனக்கு இதோட கேப்டன் பிடிச்சிருந்தது. இந்த படமும் அது மாதிரி இருக்குது. இந்த படத்தை கிளைமேக்ஸ் முடியும்போது ஒரு தெலுங்கு படம் நானே இது வந்து தசரான்னு இருக்கும், அதே மாதிரி டோனில் முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஓவராக எதிர்பார்த்தேன். இல்லை ஃபேமிலி எடுத்து பார்க்கலாம், நான் செட்டு தான் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் கண்டுக்காமல் வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இது உங்களான படம் தான், தனுஷ் பண்ணி கொண்டாடுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 நேரத்தில் வந்து பக்கா வந்து செட் ஆகிடுச்சு. ஏஆர் ரஹ்மான் போட்ட பிஜிஎம்னா ஸ்லோ மோஷன் நடந்து வருது. அந்த ஜெயிலர் படத்தில் இப்படி சிவராஜ்குமார் வந்து நடந்துவார், அந்த மோகன்லாம் இப்படி நடந்துவார், பக்கா செஞ்சிச்சு. அது போக கிளைமேக்ஸ்லாம் அதே மாதிரி வரும்போது அதே ஒரே பிஜிஎம் போட்டனால அது எனக்கு வந்து எப்படி சொல்லுறது செட் ஆகதான் சொல்லுவேன். தனுஷ் ஃபேனுக்கு செட் ஆகும் போலக்கு. ஒரு நார்மல் ஃபேன் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படம் வந்து செட்டை பூர்த்தி பண்ணாது. அதுவும் இந்த வடச்சென்னை மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ண. மற்றபடி அது ஃபேமிலி என்டர்டைன் படத்துக்கு வந்து தப்பா எவன் கொடுத்தான்னு தெரியல. அவன் இதுக்கு முன்னே சென்சார் சர்டி கொடுத்துருப்பானா பண்ணியிருப்பானான்னு தெரியல. இந்த பற்றி தான் கொடுத்துருவாங்க, எவன் கொடுத்தான்னு
சன் டிவினால என்னது அவங்க ஃபேமிலி ஓரியன்ட் தான் இருப்பாங்க. இது ஃபேமிலியாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான், குடும்பங்கள் கொண்டாட திரைப்படம் தான். அது எனக்கு இது மாதிரி படம்லாம் நான் இது மாதிரி சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். 1,00,000 ஸ்டோரி வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அதான் சொல்லுவேன். அடுத்து என்ன நடக்கும், அதுக்கப்புறம் சீன்லாம் நடக்குதுன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி வந்து பொட்டி பொட்டி வளர்க்குறான்னா இவன் ஏதாவது துரோகம் பண்ணிட்டுவான்டா அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒரு சீன் வருது. ஏன்னா இந்த தம்பிகளை சேர்ந்து தனுஷ் வந்து துரோகம் பண்ணுற மாதிரி சீன்லாம் வரதுனால எனக்கு இந்த படம் வந்து என்ன சொல்லிட்டு ஒரு ஓகே தான், சும்மா டைம் பாஸ் ஆகலாம் வந்து பார்த்து போகலாம். அது ஒவ்வொரு என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஒரு அசுரன் ஆடுகளம் ஒரு வடச்சனை மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். அதை விட்ட ஒரு நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக ஒரு வார்த்தை ஏதோ ஒரு படம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குடும்பத்தோட ஃபேமிலி வந்து பார்க்கலாம். எச்எஸ் சூரியன் அவர் ஃபஸ்ட்டு அவர் நல்லா பண்ணிட்டுருக்காரு. இது சொல்லிட்டு அவர் கொடுத்த வேலையே ஒன்றும் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் பிரகாஷ் ராஜோட ஆக்டிங்கும் அந்த செல்வராகவனோட ஆக்டிங் என்ன தெரியுமா, அவங்க ஆக்டிங்லாம் பண்ணல. தனுஷுக்கு வந்து பில்டப் தான் ஏற்றி விட்டுருக்காங்க. அவன் என்ன பண்ண போகிறான் பாரு, இது பண்ண போகிறான் பாரு சொல்லிட்டு. அதுவும் செல்வராகவனா கூட இருக்காரு. அவன் எதோ சொல்கிறான். ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் எங்கேயோ ஒரு போஸ்டிங் வந்து இங்கே வந்து போஸ்டிங்கில் வராது. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவன் ஏதோ பண்ண போகிறான் பாரு, எனக்கு இவர் மேலே தனுஷ் வந்து ராயன் வந்து ஏதோ பண்ண போகிறான், அவன் எல்லாம் போட்டு சாவச்சிடுவான். அதனால் பிரகாஷ் ராஜையும் செல்வராகவன் கேரக்டரையும் கொஞ்சம் ஓவராக பில்டப் ஏற்றுற மாதிரி அதுமாதிரி எடுத்து இந்த வேகம் படத்துலாம் அந்த வேக ஓவராக எப்படி பண்ணுவார், அவன் தேடி இருக்கிறதுலாம் சொல்லிட்டு பில்டப் பண்ணுவார். அதே மாதிரி தான் தோணுச்சு. அப்போ இந்த படத்தில் ஃபேமிலி எடுத்து வந்து பார்க்கலாம். ஏசி கொடுத்துறாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் வந்து பாருங்கள். இந்த கிளைமேக்ஸில் செகண்ட் ஹாஃப் மேலே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்த பறிக்க இருப்பார் தனுஷ் குத்து வாங்கிட்டு. அந்த ஒரு சீனில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு ஏ சர்டிஃபிகேட் கேட்டால் மாதிரி அந்த சீனை பிளக் பண்ணிட்டு மற்றபடி இந்த பற்றி யூஏ கொடுத்துலாம். எவன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் தெரியல. ஃபேமிலி ஒன்று பார்க்கலாம். தனுஷ் பேன் அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி நார்மல் எடுத்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு மாதிரியே தான் இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி வேறு ஏதாவது